அங்கன்வாடிக்கான ரிசல்ட் அப்டேட் பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதுதான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அஃபிஷியலா வந்து நமக்கு எந்த இன்ஃபர்மேஷன்ஸுமே கிடைக்கல. நமக்கு கிடைச்ச நியூஸை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியப்படுத்தணுன்றதுக்காக ஜஸ்ட் நான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப லென்த்தா இருக்காது. நமக்கு என்ன நியூஸ் கிடைச்சிருக்கோ அதை மட்டும் நம்ம இதுல வந்து பார்க்கலாம். அது போக வந்து கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட டவுட்ஸ் எல்லாத்துக்குமே கிளாரிஃபிகேஷன் பண்றதுக்காகவும் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணுங்க. அதுலதான் வந்து நமக்கு வந்து மெகா ஜாப் ஃபேர்லாம் நடக்கிறது, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல என்னென்ன ஒர்க்லாம் வருது, அது போக ரிசல்ட் போடுற டேட்டு எல்லாமே நம்ம அதுலதான் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை பத்தி பார்த்துருவோம். ரிசல்ட்டுக்கான அப்டேட் என்ன இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஐசிடிஎஸ் வந்து ஆஃபீஸ்ல நமக்கு டைரக்டா போய் கேட்க முடியாது. இப்போ நீங்க வேற உங்க இன்டர்வியூ நீங்க வந்து பண்ணிருப்பீங்கல்ல, ஸோ உங்க மையம் வந்து பக்கத்துல இருந்ததுன்னா நீங்க டைரக்டா போய் நீங்க விசாரிச்சு பார்க்கலாம். அது ஒரு சொல்யூஷன். இப்போ உங்க மையம் வந்து ஜஸ்ட் பக்கத்துல தான் இருக்கு, நாங்க தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் அப்படின்னா, ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டன் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க விசாரிச்சு பார்க்கலாம். ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா, நமக்கான அஃபிஷியலா வந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே நம்ம கொடுக்கல. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு வேகன்சி வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால நம்ம ஒரே இதான் இங்க நம்ம ஒரு வேகன்சி வந்து நான் இருக்கிற ஒரு ஊர்ல ஒரு மாதிரி சொல்லலாம், உங்க ஊர்ல ஒரு மாதிரி நடக்கலாம். அதனால இது வந்து மொத்தமா வந்து இப்படிதான் அப்படின்றத நம்ம அஃபிஷியலா வந்து எல்லாருக்கும் பொதுவா வந்து போட்டாங்க அப்படின்னா தான் நமக்கு அப்டேட் வந்து கிடைக்கும். இப்ப உங்க மாவட்டத்துக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நீங்க டைரக்டா வந்து உங்க இன்டர்வியூ எடுத்த மையத்துக்கு போய் நீங்க விசாரிக்கலாம். இல்ல அப்படின்னா ஐசிடிஎஸ்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அவங்களுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு என்னதான் இன்ஃபர்மேஷன் இருக்கு, ரிசல்ட் வருமா வராதா அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங்காவே வந்து கேட்கலாம். ஏன்னா நம்ம எக்ஸாம் எழுதி 3 மாசம் ஆயிடுச்சு, அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணி. ஆனா இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல அப்படின்னா கண்டிப்பா நம்ம கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. இப்ப நீங்க ஃபர்ஸ்டே வந்து மே மாசமே அட்டன் பண்ணிருப்பீங்களா, அவங்களாம் தாராளமா கேட்கலாம் எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்ட்டு. கிடைச்ச நியூஸ் படி அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வந்துருச்சு, இன்னும் ரிலீஸ் தான் பண்ணல அப்படின்றது தான் மறுபடியும் சொல்றாங்க. நம்ம எத்தனை தடவை மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் இதே தான் சொல்றாங்க. அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் ரெடி ஆயிடுச்சு, நாங்கள் இன்னும் டிஸ்பேச் மட்டும்தான் பண்ணணும், இதே தான் சொல்லிட்டே இருக்காங்க. அதனால நமக்கு இதுக்கு ஒரு ப்ராப்பரான வீடியோ நம்மளால மேக் பண்ணி போட முடியல. நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்ட் செக்ஷன்ல, ஆனா இதுதான் அதுக்கான பதில் அப்படின்றத கொடுக்க முடியல. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து அப்டேட் வந்தாதான் நம்மளால வந்து தெளிவான பதில் வந்து கொடுக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த அங்கன்வாடி நம்பி இருக்காங்க, இந்த ரிசல்ட்டுக்காக இருக்காங்க. நிறைய இடத்துல அப்ளை பண்ணிருக்கீங்க, நிறைய மாவட்டத்துல அப்ளை பண்ணிருக்கீங்க. ஸோ அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க வந்து விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அங்கன்வாடியில ஆல்ரெடி ஒர்க் பண்றவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் கேளுங்க. பக்கத்துல ஏதாவது ஒரு அங்கன்வாடி மையம் இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டாவே போய் கேளுங்க. இந்த மாதிரி நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், நீங்க எப்ப இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க, நீங்க எப்ப செலக்ட் ஆனீங்க, உங்களுக்கு டைம் இவ்வளவு நேரம் டிலே ஆச்சா, ஆனா கண்டிப்பா வேலை கொடுத்துட்டாங்களா அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்க போய் தெரிஞ்சுக்கலாம். இது ஒண்ணுதான் இப்போதைக்கு நம்ம பண்ண முடியும். நானுமே வந்துட்டு என்னோட அங்கன்வாடி மையத்துக்கு இந்த வீக்ல நான் வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பக்கத்துல இருக்க அங்கன்வாடி மையத்துக்கு போயிட்டு நான் விசாரிக்கிறேன் என்னதான் நடக்குது அப்படின்றது. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வெயிட் பண்றதா என்னன்றதை பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. ரிசல்ட்ன்றது கவர்மெண்ட் சைட்ல இருந்து போடாம விட்டா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, நியூஸ்ல எல்லாம் வந்து வர்றதுனால கண்டிப்பா இதுக்கான ஏதாவது ஒரு பதில் கொடுப்பாங்க. ஐசிடிஎஸ் கவர்மெண்ட் வெப்சைட்ல போயிட்டு கான்டாக்ட் அஸ் இருக்கும், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க எடுக்கிறாங்களான்ட்டு. ஆனா இதுவரை அவங்க போன் எடுக்கல. முதல்ல எடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப போன் வந்து அவங்க எடுக்கல. ஸோ மறுபடியும் நீங்க வந்து கால் பண்ணி பாருங்க. அப்படி கால் பண்ணி எடுத்தாலும் அவங்களுக்கு ப்ராப்பரான ஆன்சர் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. மேபி அஃபிஷியலாவே அவங்க வந்து வெளியே வந்து சொல்லக்கூடாது அப்படின்றத ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து சொல்லி வச்சிருக்கலாம். ஸோ அது ஒரு ரீசன், அதனால அவங்க வந்து வெளியே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப இதுதான் வந்து ஒரே சொல்யூஷன், நம்ம பக்கத்துல போய் விசாரிப்போம். நானும் இந்த 1 வீக்ல விசாரிக்கிறேன். விசாரிச்சுட்டு என்ன தெளிவான இது அப்படின்றத நம்ம வீடியோவா மேக் பண்ணி நான் போடுறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. அடுத்து நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்களே பார்த்தா தெரியும், எல்லாருமே ஒத்தமொத்தமா சொல்றது என்னன்னா காசு வாங்கிட்டாங்க, காசு வாங்கிட்டு ஆல்ரெடி வேலைக்கு போட்டுட்டாங்க, அதனால நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேற வேலையை வந்து பாருங்க, இது மறுபடி பார்த்து வேஸ்ட்டு
அங்கன்வாடியே வந்து வேஸ்ட். சில பேர்லாம் நான் என் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நான் கொடுத்துருந்தேன், எனக்கு இன்டர்வியூ கால் லெட்டரும் வரல, எனக்கு ரிஜெக்ஷனா அந்த லெட்டரும் எனக்கு வரல, இல்ல எனக்கு எதுவுமே வரல, அதுக்கான ஒரு இதே கொடுக்கல. ஆனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நான் வந்து கொடுத்துட்டு வந்தேன், அப்பவே அவங்க வந்து வாங்குறதுக்கு லேட் பண்ணாங்க. ஆனா இப்ப வந்து எனக்கு சில பேருக்கு இன்டர்வியூ கால் லெட்டரே வரல அப்படின்றது நிறைய புலம்பல் தான் நம்ம வந்து கேக்குற மாதிரி இருக்கு. இன்டர்வியூ போனவங்களுமே சொன்னது ஃபார்மாலிட்டிக்காக இன்டர்வியூ எடுத்தாங்க, 2-3 கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க, நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன், ஆனா எனக்கு வெறும் உங்க பேரண்ட்ஸை பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு குழந்தைகள் இருக்கா, உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி சரி கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, டேர்ம்ஸ் எல்லாம் கேட்டாங்க, ஐசிடிஎஸ் திட்டம் பத்தி கேட்டாங்க, போஸ்கோ திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்களை பத்தி எனக்கு வந்து கேட்டாங்க அப்படின்றத சொன்னாங்க. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே கொஸ்டின் பேப்பர் கிடையாது. நம்ம இப்ப குரூப் 4 எக்ஸாம் எழுதுற மாதிரி ஒரே கொஸ்டின் பேப்பர் எல்லாருக்கும் வராது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாவட்டத்துல டைரக்டா இன்டர்வியூ எடுக்கிறதுனால அந்த மனநல அவங்க எடுக்கிறாங்க இல்லையா, அவங்கள பொறுத்து தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க நம்ம அவங்கள செலக்ட் பண்ணுவோமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த டைம்ல நம்ம எப்படி பிஹேவ் பண்றோமோ அதை பொறுத்து தான். இதெல்லாம் தவிர்த்துட்டு நமக்கு ப்ரையாரிட்டி இருக்கு, முன்னுரிமை இருக்கு. ஸோ அப்படி இருக்கவங்க நீங்க கொஞ்சம் ஒரு 90% வந்து எதிர்பார்க்கலாம். மத்தவங்கள கம்பேர் பண்றதை விட ப்ரையாரிட்டி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்கு. ஆனா நம்ம எல்லாமே வெயிட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். காசு வந்து வாங்கியிருக்க மாட்டாங்க கண்டிப்பா. அப்படின்னா போஸ்டிங் வந்து போட்டிருப்பாங்க, போஸ்டிங் போட்டிருந்தாலே நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வந்துடும். யாருக்குமே இன்னும் போஸ்டிங் போடல, அந்த ஒரு பிலீஃப் தான் இருக்கு, சரி கண்டிப்பா வந்து ரிசல்ட் வந்துடும் அப்படின்ட்டு. கவர்மெண்ட் எக்ஸாம்னாலே ரிசல்ட் டிலே ஆக தான் செய்யும், ஆனா திடீர்னு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அது என்னைக்குன்னு தெரியாது, திடீர்னு பப்ளிஷ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நைட்டு கூட பப்ளிஷ் பண்ணலாம், எப்பனாலும் பண்ணலாம். ஸோ இந்த மாசம் ஃபுல்லாமே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லாமே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், எப்பனாலும் ரிசல்ட் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி. ஸோ உடனே வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும், நம்மளுக்கு ரிசல்ட் வந்துருச்சு, செலக்டடா இல்லையா அப்படின்ற ஒரு மன திருப்தியாவது உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அங்கன்வாடி ரிசல்ட் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும், கவர்மெண்ட் ஜாப் எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.